சிவு விளாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மக்களே. ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு சந்தோஷமா அவங்க லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் வந்து மனசார நம்புறேன். ஸோ அப்படியே இருங்க, அப்பதான் நம்ம வந்து எந்த கஷ்டம் வந்தாலுமே வந்து ஈஸியாக அதை வந்து உடச்சிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி, அதாவது ஜாதகம். ஜாதகத்தை நம்பலாமா வேணாமா, உண்மையா பொய்யா, அதுல என்னதான்பா இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுல எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி பிளாக் வீடியோஸ், என்டர்டைனிங் வீடியோஸ், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா அவங்க வந்து மகிழ்விப்பேன் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு. ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்னதான் நிறைய ஜாதகத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் கணிச்சாலுமே நம்ம தலைவிதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுபடிதான் வந்து நடக்கும்ன்றது மாதிரி நிறைய பீப்புள்ஸும் வந்து சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உதாரணத்துக்கு சிவான்னு ஒரு பையன் இருக்கான், அதே மாதிரி சௌமியான்னு ஒரு பொண்ணு இருக்கு. இவங்க 2 பேர் தான்ப்பா சேர போறாங்க, இவங்க 2 பேர் தான்ப்பா புருஷன் முன்னாடியா வாழ போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் தலை எழுதிருந்துதான் கண்டிப்பா நடந்துதான் ஆகும். நடுவு அந்த பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இந்த நிறைய பொறாமப்படுற கூட்டம் இருக்கும் பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியும். சோ அவங்க எல்லாம் நினைச்சாலுமே வந்து அவங்கள பிரிக்க முடியாதுன்னு வந்து இருக்கு. அதுதான் நம்மளோட விதி பயன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லப்பா இவங்க 2 பேர் சேர மாட்டாங்கப்பா, இவங்க 2 பேர் கல்யாணம் ஆகாது, இவங்க லவ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, வேற ஒரு பர்சன் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறாங்க அப்படின்னு வந்து அவங்க தலைவிதியில இருந்தா அதுவும் வந்து கண்டிப்பா நடந்துதான் ஆகும். அவங்க 2 பேர் யாருன்னா இந்த பேர்ல வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, டக்குன்னு பேர் ஞாபகம் வரல மக்களே. ஸோ இந்த 2 பேர் தான் டக்குன்னு மைண்ட்ல வந்தது, அதனாலதான் வந்து எக்ஸாம்பிள்லாம் வந்து நான் வந்து சொன்னேன். அதுதான் சொல்லிட்டீங்களே சார், நம்ம தைல என்ன எழுதியிருக்கோ அதெல்லாம் நடக்க போகும்னு சொல்லிட்டீங்களே, எதுக்கு இந்த கருமத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கணும், நம்ம பாட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம் சார், நடக்கிறோம்னு சொல்ற பீப்புள்ஸும் இருக்காங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து இந்த அஸ்ட்ராலஜில இருக்கு. பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை வந்து இன்னும் தப்பான ஒரு வீரை தான் வந்து பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிதான் இப்ப நம்ம வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அஸ்ட்ராலஜின்னு வந்துட்டாலே பொதுவா எல்லாருக்குமே மைண்ட்ல என்ன வரும், 12 ராசிப்பா, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி தான் இருக்குது. ஸோ இந்த இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, மேஷ ராசினா ரொம்ப கோபமா இருப்பான், மீன ராசினா கொஞ்சம் சாந்தமா இருப்பான், விச்சக ராசினா ஒரு மாதிரி இருப்பான் அப்படின்னா எல்லாரோட கருத்தும் இருக்கு. பட் வந்து அது மட்டுமே வந்து அஸ்ட்ராலஜி கிடையாது. ஸோ அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம இருக்குன்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்ப 12 ராசி மட்டும் அஸ்ட்ராலஜி எல்லாம் கிடையாதா, நான் இன்னும் நினைச்சேன் பண்ற மாதிரி தான் எல்லா மைண்ட்லயும் வரும். எஸ், உண்மை அதுதான். ஸோ நம்ம வந்து ஒரு டைம்ல பிறப்போம், நமக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, பர்த் டைம் இருக்கு, பர்த் பிளேஸ் இருக்கு. இந்த 3 விஷயங்களை வச்சுதான் நம்ம ஜாதகமே வந்து எழுதப்படுறாங்க. சோ அந்த டைம்ல நம்ம பிறக்கனால இந்த டேட்ல இந்த டைம்ல நம்ம பிறக்கிறோம், அதனால நம்ம ரிஷப ராசியா பிறக்கிறோம், மீன ராசியா பிறக்கிறோம்னு சொல்லிட்டு அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அதை வந்து கணிப்பாங்க. அவங்கள வந்து கத்துக்கின வித்தையை வச்சு, அவங்க படிச்ச அந்த படிப்பு வச்சு நிறைய நூல்கள், நிறைய நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருப்பாங்க இல்லையா அஸ்ட்ராலஜர்ஸ்லாம், அதை வச்சு அவங்க வந்து கணிக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம லைஃபை வந்து இந்த 9 பிளானட்ஸ்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது என்னென்ன பிளானட் பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, புதன், சனி, கேது, சுக்கிரன் சொல்லிட்டு இந்த 9 பிளானட் தான் வந்து நம்ம லைஃபே வந்து ப்ரெடிக்ட் பண்ணதாகவும் அந்த நூல்ல வந்து சொல்லப்படுது. வந்து ஒரு கூட்டம் வந்தோம், அப்ப யுரேனஸ் எது இருக்கு, நெப்டியூன் எதுக்கு இருக்கு, ப்ளூட்டோன் எது இருக்கு, இந்த 3 பிளானட் எல்லாம் அப்ப ப்ரெடிக்ட் பண்ணாதா, அது அப்ப சும்மா இதுவான மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. பட் அந்த நூல்ல வந்து அந்த 3 பிளானட்டும் வந்து இடம் பெறல. சோ இந்த 9 பிளானட் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகுது, நம்ம வாழ்க்கை பாதை எங்க போக போகுது அப்படின்றது இந்த 9 பிளானட் தான் இருக்குன்றதாவும் அந்த நூல்ல வந்து சொல்லப்படுது. சோ இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்றது நிறைய பேர் வந்து சயின்ஸ்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் வந்து சூடோ சயின்ஸ் பாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர்லாம் ரெண்டுமே இல்லை சார், இதெல்லாம் ஒரு கோல்மால் வேலை சார், இதெல்லாம் வந்து ஒரு மக்களை ஏமாத்துற வேலை, சோ மக்களை வந்து முழுக்க ஏமாத்துற வேலைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும் வந்து சொல்லிட்டு இருக்கு. அஸ்ட்ராலஜிக்குனே பாத்தீங்கன்னா தனிப்பட்ட கோர்ஸ்லாம் இருக்கு. சோ விருப்பம் உள்ளவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து படிச்சு கத்துக்கிட்டு அவங்களும் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் ஆகுறாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் படிப்பாங்க, அதுக்கான கணிப்புகள், சோ எல்லாமே வந்து அதுல சொல்லி கொடுக்குறாங்க. சோ அதை வந்து அவங்க முழுமையா கத்துட்டு அவங்க பாத்தீங்கன்னா அது மக்களுக்கு வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் வந்து கொடுத்துறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கணிச்சு இந்த மாதிரி உங்க லைஃப் வந்து எப்படி இருக்க போகுது, இந்த பாதையை போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்புகள் மூலியமா வந்து அவங்க சொல்றதா வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுக்குமே பாத்தீங்கன்னா படிப்பு எல்லாம் இருக்கு. சோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான அஸ்ட்ராலஜரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சோம்னா அவங்க வந்து எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. சோ அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அது செய்து நான் சொல்றது வந்து இந்த மாதிரி இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சு நிறைய நூல்களை வந்து ஆராய்ஞ்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் நான் வந்து சொல்றேன். நம்ம வந்து அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஜாதகத்தை காமிச்சு இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல சார், எனக்கு வந்து கல்யாணம் எப்போ ஆகும், நான் வந்து பாத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு சில பேர்லாம் இருக்கான் வேலை எல்லாம் ட்ரை பண்ணாம எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு ஜாதகம் பார்க்க சொல்லுங்க, ரெஸ்யூம் கூட வந்து பாத்தீங்கன்னா
ரெடி பண்ணிக்க மாட்டான், அவன் போய் தேடி நிற்பான். அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ட்ரை பண்ணோம், நம்ம சைடு ஃபுல்லா ட்ரை பண்ணி அப்பயும் கிடைக்கல அப்படின்னா நம்ம அஸ்ட்ராலஜரை வந்து கண்டிப்பா அணுகிறதுல வந்து தப்பே கிடையாது. சில பசங்களாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் எனக்கு வாரம் வாரம் வயிற்றால போகுது சார், கொஞ்சம் ஜாதகம் பார்த்து சொல்லுங்க, எப்ப இதுக்கு தீர்வு வரும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. சார் எனக்கு விடாம மூக்கு ஒழினே இருக்கு சார், மூக்குல இருந்து ரொம்ப தண்ணி வந்துட்டே இருக்கு சார், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க சார். சார் என் பொண்டாட்டி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றேன் சார், எல்லாத்துக்கும் சண்டை போட்டுருக்கா சார்ன்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சிலி விஷயத்துக்குலாம் வந்து அஸ்ட்ராலஜரை வந்து அணுகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து தீர்வு சொல்ல முடியாது. உனக்கு வயிற்றால போகுதுன்னா முதல்ல டாக்டர் போய் பாரு, அப்பதான் ஒரு டேப்லெட் கொடுப்பாரு சரியாகும். மூக்கு அடப்பா இருக்கு, மூக்கு தண்ணியே வருதுன்னா அதுக்கு நீ வந்து மாத்திரை போடணும், அப்பதான் சரியாகும். உன் ஒய்ஃப் உன்னை டார்ச்சர் பண்றா, உன்னை வந்து சண்டை போடுறானா, எதுக்கே அஸ்ட்ராலஜர் அதெல்லாம் கேட்டிருக்க, ரொமான்டிக்கா நான் வார்த்தை பேசு, உன் பொண்டாட்டி உன் மடியில உட்காருவான்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரிக்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்னு சொல்லி ஆகணும். இந்த மாதிரி விஷயத்துலாம் பாத்தீங்கன்னா நம்ம அஸ்ட்ராலஜர்லாம் கேட்கக்கூடாது. ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குதான் வந்து நம்ம வந்து அஸ்ட்ராலஜிலாம் வந்து அணுகணும். சோ வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. சோ அஸ்ட்ராலஜியை வந்து நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க நீங்க நம்பாம கூட இருக்கலாம். பட் நம்புறவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து கண்டிப்பா அமையுன்ற மாதிரி நான் வந்து இந்த பதில வந்து சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.